Good morning students, welcome to Rekha Max Academy. Good morning students. நம்ம exercise 8.1ல 10th and 11th sums இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட முதல் சம்ஸோட வீடியோ லிங்க் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இதோட நோட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வச்சிருக்கேன். இப்போ 10th sum பார்ப்போம். In triangle PQR, right angle at Q, PR plus QR equal to 25 cm and PQ equal to 5 cm. Determine the values of sin P, cos P and tan P. என்ன சம்ல கொடுத்துறாங்க, ஒரு triangle PQR, அது ஒரு right angle triangle. Right angle எந்த இடத்துல? Qங்கிற இடத்துல ஒரு right angle. இது ரெண்டு சைடோட டோட்டல் 25 cm அண்ட் ஒரு சைடு 5 cm. அப்படி இருந்தால் இந்த sin P, cos P, tan P வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிப்போம். அதில் கொடுத்துருவாங்க ஆங்கிள் எங்கே, ரைட் ஆங்கிள் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்காங்க, Qவில். அப்போ Qவில் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிங்க. இந்த சைடு P, இந்த சைடு Q, PRQ இப்படி ஃபார்ம் பண்ணிங்க ரைட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் இன் PQR, PR ப்ளஸ் QR ஈக்குவல் டு 25 cm. அப்போ QR அப்படின்னா என்ன, ஈக்குவல் டு 25. இந்த PR இந்த பக்கம் உள்ளதை அந்த பக்கம் கொண்டு வந்துடும், ப்ளஸ் இருந்தால் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். ஓகேவா, இதை ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடு வேல்யூ தெரியணும், நம்ம இதில் ஒரு சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு. நமக்கு ஆனால் ஒரு சைடு வேல்யூ தான் கொடுத்துருக்கு, அதனால நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். அடுத்து PQ கொடுத்துருக்காங்க அவங்களே 5 cm. PQ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, யூசிங் பித்தகாரம்ஸ் தியரம் என்ன ஃபார்முலா, இப்போ வந்து நம்ம ஏபிசி தான் நம்ம இது முடியும் சொல்லியிருந்தோம். இது PQR இருக்குது, இது ஹைப்போதெனிஸ் தான் நம்ம வந்து PR. இப்போ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகே, இப்போ PQ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 5. அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் QR ஈக்குவேஷன் 1ல் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், 25 மைனஸ் PR. அப்படியே அந்த 25 மைனஸ் PR போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஓகேவா, 5 ஸ்கொயர் வாட்டு 25. நெக்ஸ்ட் இது எப்படி இருக்குது ஃபார்முலா நமக்கு, A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர். A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பென்ஷன் தெரியும்ல, A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். ஓகேவா, அப்போ A ஸ்கொயர் வாட்டு 25. இந்த இடத்துல ஏன்னு அர்த்தம், இது பின்னு அர்த்தம். ஓகேவா, A மீன்ஸ் 25, B மீன்ஸ் PR. அப்போ 25 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 25 இன்ட்டு PR ப்ளஸ் PR ஸ்கொயர். ஓகேவா, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்கே ஏற்கனவே PR ஸ்கொயர் இருக்குது, 25 ப்ளஸ் 25 இன்ட்டு 25. இது மாதிரி 5 வர இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இது 5 5s ஆர் என்ன 25 அப்படியே போட்டுங்க. 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3, 2 3s ஆர் 6 25. அப்படி ஈஸியாக போகலாம். இந்த மாதிரி 5s உள்ளது ஷார்ட்ஸ் நான் அப்புறமே போடுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி 5s எண்டார ரெண்டு நம்பர் சேம் நம்பர்ஸ் இது மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, 25 ப்ளஸ் 625 மைனஸ் 25 2s ஆர் 50 PR ப்ளஸ் PR ஸ்கொயர். இங்கே ஒரு PR ஸ்கொயர், இங்கே ஒரு PR ஸ்கொயர். இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். PR ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு 650. இதையும் ஆட் பண்ணிடுறேன். 625 ப்ளஸ் 625 ப்ளஸ் 25 650. 650 மைனஸ் 50 PR. ஓகேவா, PR ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஓகே, வீகட் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 650 மைனஸ் 50 PR ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த 50 PR இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். 50 PR ஈக்குவல் டு 650. ஓகேவா, PR ஈக்குவல் டு 650 டிவைட் பை 50. இது 0 0 கேன்சல் பண்ணுறோம். 5 டேபிளில் இதை கிராஸ் பண்ணுறோம். 1 5s ஆர் 5, பேலன்ஸ் Y இருக்கும் 15 இருக்கும். 5 3s ஆர் 15. ஓகேவா, 13 கிடச்சிச்சு. அப்போ PR 13. அப்போ நமக்கு எங்கே இருக்குது PR, ஹைப்போதெனிஸ் PR வந்து நமக்கு கிடச்சிச்சு 13 மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ PRக்கு அப்புறம் இன்னொரு சைடு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், QR. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், QRக்கு ஈக்குவேஷன் 1ல் PR ஈக்குவல் டு 13 இன் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன, QR ஈக்குவல் டு 25 minus PR. Okay, 25 minus 13 is equal to 12. Therefore, QR equal to 12. அவன் எல்லா சைட்ஸும் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் இது ரேஷியோஸில் போட்டலாமா, sin P equal to what, ஆங்கிள் P எங்கே இருக்குது, P இந்த இடம் தான், இதுதான் ஆங்கிள். இந்த sin P உடைய sin Pனா ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ். வாட் இஸ் ஆப்போசிட் சைடு, 12. ஹைப்போதெனிஸ் 13. ஓகே, 12 by 13. நெக்ஸ்ட் cos B. cos P, P யோடைய adjacent side by hypotenuse. P யோட adjacent side எங்க இருக்கு பாருங்க, P யோட adjacent side 5 by
13. Okay, 5 by 13. Now tan P equal to opposite by adjacent side. அப்போ என்ன 12 by 5. Adjacent opposite side by adjacent side. அது கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொடுத்துருக்க எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 11th sum. State whether the following are true or false. Justify your answer. அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். அது மட்டும் பத்தாது, அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இது எதனால் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த வேல்யூ ஆஃப் tan A இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. டேனோட வேல்யூ எப்போவுமே லெஸ் தென் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறீங்க இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம். டேனோடைய வேல்யூ 0, 30, 45, 60, 90 டிகிரி இது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வேல்யூஸ் இருக்கும். இது வந்து 1 45 டிகிரிக்கே 1 வருது. √3க்கு பார்த்தீங்கன்னா அவனோட வேல்யூ 1.732. அப்போ 1 விட அதிகம் இல்லையா, கிரேட்டர் தென் 1. அப்போ அது மாதிரி tan 90 இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ் பிகாஸ் tan 60 ஈக்குவல் டு √3 கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் எழுதணும். வேறு ஃபால்ஸுக்கான கண்டிஷன்ஸையும் நீங்கள் எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன், சீக்கன் A ஈக்குவல் டு 12 by 5 ஃபார் சம் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் A. அதாவது சீக்கனோட இந்த வேல்யூ வந்து ஆங்கிளோடைய A வேல்யூக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சீக்கன் ஏனா என்ன, ஹைபாத்தெனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ 12 by 5. ஓகேவா, ஹைபாத்தெனிஸ் வந்து இந்த 3 சைடில் எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு ஹைபாத்தெனிஸ் வந்து கிரேட்டராக தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பண்ணிங்க, இது 5, இது 12, இதுதான் ஹைபாத்தெனிஸ் கிரேட்டர். ஓகேவா, அதாவது ஏன்னா ஏசி ஸ்கொயர்டுங்கிறது என்னன்னா இந்த 2 சைடோட டோட்டல் ஸ்கொயர் ரூட்டோட டோட்டல் தான் ஏசி. அப்போனா வந்து ஏசி கூட இருக்கணும். அப்போ இங்கே வந்து ஏசி வந்து கிரேட்டராக தான் இருக்குது. அதோட இப்போ 12.5 வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2.4 கிடைக்கும். இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ வந்து சீக்கன் வந்து கிரேட்டர் தென். ட்ரூ பிகாஸ் சீக்கன் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இந்த வேல்யூ வந்து ட்ரூ தான், ஹைபோதெனிஸ் கிரேட்டர் தான் இருக்குது, அதனால இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், cos A is the abbreviation of used for the cosecant of angle A. cos Aங்கிறது cosecant of angle A ஓட abbreviation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை, ஃபால்ஸ். ஏன்னா cosecantங்கிறது cosecant இப்படி இப்போ மென்ஷன் பண்ணுவோம். இது cos Aங்கிறது கொசைன். cos Aங்கிறது என்ன, கொசைன் ஆஃப் A அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா கொசைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஏ சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, கொசிகன் சொல்லியிருக்காங்க. அதனால ஃபால்ஸ் பிகாஸ் காஸ் ஏ இஸ் அப்ரிவேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் கொசைன் ஆஃப் ஏ. கொசைன் ஏக்கு தான் அப்ரிவேஷன் காஸ் ஏ, கொசிகனுக்கு கிடையாது. கொசிகனுக்கு இந்த கொசிகன் இது எழுதணும். ஓகேவா, அடுத்தது காட் ஏ. காட் ஏ இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் காட் அண்ட் ஏ. காட் ஏங்கிறது காட்டோடையும் ஏயோடையும் ப்ராடக்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைன் ஏ காட் ஏ எல்லாமே வந்து இஸ் அ ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். இல்லை, காட் ஏ இஸ் அ ரேஷியோ. ஸோ த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் பிகாஸ் த டேர்ம் காட் ஏ இஸ் அ சிங்கிள், நாட் எ ப்ராடக்ட். அது வந்து மொத்தமாக ஒரே டேர்ம் தான். அது வந்து ஒரு ரேஷியோ கம்பேரிசன். அது வந்து இஸ் அ நாட் அ ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சைன் தீட்டா ஈக்குவல் டு 4/3 ஃபார் சம் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. இது சைன் தீட்டானா நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க, ஆப்போசிட் சைட் பை ஹைபாத்தெனிஸ். ஆப்போசிட் சைஸ் என்ன, 4/3. இதில் மென்ஷன் பண்ணிங்க 4/3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைபாத்தெனிஸ் வந்து கீழே இருக்குது. ஹைபாத்தெனிஸ் வேல்யூ எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் ஹைபாத்தெனிஸ் ஷுட் பி கிரேட்டர், எப்போவுமே கிரேட்டராக தான் இருக்கணும். அப்போ அது வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது வந்து கண்டிஷன் வந்து ராங்கு. ஃபால்ஸ் பிகாஸ் ஹைபாத்தெனிஸ் ஷுட் பி கிரேட்டர், அது வந்து கிரேட்டராக இருக்கணும். அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாம் இதோட நோட்ஸ் கீழே வச்சுருக்கேன் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.